கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாய் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து கர்த்தரை மட்டுமாய் நம்ம நடத்தி வந்தபடினால ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு விசை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் வரும்போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள, விசுவாசிக்க, செவி கொடுக்க, கீழ்ப்படிய கர்த்தர் இரக்கம் செய்வீராக. உடைய வார்த்தை அனுப்பி ஆண்டவரே எங்கள் ஒருவரை விடுதலையாக்குவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இரக்கம் செய்யும். இந்த காலை ஆண்டவரே வேளையில வேதத்தை தியானிக்கும் போது எங்களுடைய இதயங்களை கர்த்தர் திறந்தரலும், செவிகளை கர்த்தர் திறந்தரலும், எங்களை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. உடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே வேத தியானத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 15 verse 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் போது விதமாக எழுதுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயம், விடுதலை, ரட்சிப்பு என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியிலே தேவனுக்கென்று ஜீவிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, எல்லா விதத்துல ஒரு வெற்றியை தர கர்த்தர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது விதமா எழுதுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, கிறிஸ்து இல்லாம வெற்றி கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை யார் தருகிறார்? அந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் நமக்கு ஜெயத்தை என்ன பண்ணுகிறார்? நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியில நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் வாழும்போது ஆண்டவர் நமக்கு பாடுகள், உபத்திரவங்களை அனுமதித்தாலும் முடிவிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ண ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இவ்விதமாய் திருவுளம் பற்றுகிறார். ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்களில் பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், பல காரியங்களுடைய மாற்றங்கள் உண்டாகும்படி நாம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார். அதுல நமக்கு ஒரு ஜெயத்தையும், வெற்றியும், விடுதலையும், சந்தோஷத்தையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் ஜெயம் நமக்கு கிடைக்கும்படியாய் இந்த காலவேளையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசன விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தின் மூலமாக தான் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது எங்கிருந்து வருகிறது? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும் போது அவர் குமாரன் மூலமாய் நமக்கு ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் தந்தருடுகிறார். அதுக்கு இணையான இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Proverbs chapter 21 verse 31. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொரிந்தியர்ல ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் நம்ம பார்க்கும்போது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் ஒருவரே ஜெயத்தை தருகிறார் என்று சொல்லி வேத வாக்கியங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவன் கொடுக்கிற அந்த ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளையில சில வார்த்தைகளை தியானிப்போமாக. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 John chapter 5 verse 4 and 5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் வசனத்துல விதமாய் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன பண்ணுமா? ஜெயிக்கும். கர்த்தரால நாம் பிறந்த ஒரு அனுபவம், மறுபடி பிறக்கிற அனுபவம், born again அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடி பிறக்கிற அனுபவம், பரிசுத்தாவினால நம்ம திரும்ப
அப்படியாய் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் வரும்போது பரிசுத்தாவுடைய நிறைவையும் ஆண்டவுடைய வல்லமையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன பண்ணுமா? ஜெயிக்கும். அப்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க, பரிசுத்தாவின் பெற்றுக்கொண்டவங்க, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? பரிசுத்தாவுடைய பலத்தினால விசுவாசம் நமக்கு என்ன பண்ணுகிறது? வருகிறதா இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அந்த விசுவாசத்தை தரக்கூடியது யாரு? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த அபிஷேகம் நமக்கு விசுவாசத்தை தந்து, அந்த விசுவாசத்தின் மூலமா எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் நமக்கு இந்த நாட்களில் அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன பண்ணுமா? ஜெயிக்கும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் தேவனால் பிறக்க வேண்டும், மறுபடி பிறக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நிக்கதேமை பார்த்து சொல்றார், ஒருவன் என்ன பண்ணணுமா? மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லி, ஒருவன் மனுஷன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் அநேக சத்தியங்களை மறுபடி பிறக்கிற அனுபவம் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய பாவத்திலிருந்து அவர் விடுதலையாகி ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று அதை காத்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அதில் நம்ம ஜீவிக்கும் போது ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியில ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம், வேற உலக காரியங்களா இருக்கலாம், எல்லாவற்றிலிருந்தும் ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆண்டவரால பிறப்பின் அனுபவம், ஆண்டவரால பிறக்கிற ஒரு அனுபவம், பரிசுத்தாவினால பிறக்கிற மறுபிறப்பின் அனுபவத்தை பெறாதவர்களுடைய வாழ்க்கையில அவங்க ஜெயத்தை ஒரு நாளும் பரிபூர்ணமாய் சுதந்திரிக்க முடியாது. ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் இறக்கப்படுவாரு, ஒரு அற்புதம் உண்டாகும். ஆனா அதே சமயத்துல தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில எல்லா விதத்துல ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மறுபடி பிறக்கிறவர்களாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஜென்ம சுவாபத்திலிருந்து நீங்கி ஆவியினுடைய சுவாபத்தை தரித்துக் கொள்ள, ஆவியினுடைய கிருபையினால நம் மூடப்பட, காக்கப்பட, வழிநடத்தப்பட நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கத்தத்தர வல்லவராக இருக்கிறார். சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, அவற்றின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்து விசுவாச வாழ்க்கையில நடக்க கத்த நமக்கு இரக்கம் செய்கிறார். அந்த வசனம் தான் சொல்லி, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளால ஏன் அந்த விசுவாசிக்க கூட முடியல அப்படின்னா, ஆண்டவருடைய நம்ம தேவனுக்குள்ள பிறந்த அனுபவத்தை காத்து கொள்ளாம இருக்கும்போது, திரும்ப நம்ம அதை விட்டு விலகும் போது நம்முடைய விசுவாசம் குன்றி போகிறது, நம்முடைய விசுவாசம் சோர்வடைகிறது, பலவீனப்படுகிறது, கரைப்படுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம வாழாதபடி தேவனால் பிறந்த பரிசுத்தமான விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது அவன் ஜெயிக்கிறவர்களாக, எல்லா ஜெயத்தையும் பெற்றுக்கொள்வர்களாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க, ஆனா அதுல ஒரு மாற்றமோ ஜெயமோ இருக்காதுக்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ள மறுபடி பிறந்த அனுபவம் இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுபடி பிறந்தவர்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்பார்கள். தேவனுடைய காரியங்கள்ல அவங்க மேன்மை பாராட்டுவாங்க. தேவனுடைய காரியங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? முற்றிலும் தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டி தேவனுக்கு வைராக்கியமாய் நிற்கும் போது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தேவனால பிறந்த நம்ம அமைதலா இருக்க முடியாது. கர்த்தருடைய காரியங்களை நம்ம பின்தங்கி இருக்க முடியாது. கர்த்தருடைய காரியங்களை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள உண்டாகும். கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள எப்பயுமே உண்டாகும். தேவனால் பிறந்து அந்த அனுபவத்தை இழந்து போனவங்க அந்த கர்த்தருடைய காரியங்களை குறித்த ஒரு வாஞ்சை அவங்களுக்கு என்ன பண்ணாது? உலக காரியங்களை மேன்மையா எண்ணுவார்கள், கர்த்தருடைய காரியங்களை சாதாரணமா எண்ணுவார்கள். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில ஜெயம் என்பது அவங்களுக்கு ஒரு தூரமான ஒன்றா இருக்கிறது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை என்ன பண்ணுமா? ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை என்ன பண்ணுமா? ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். நம்ம விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் சொல்லி விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பல காரியங்களை சொல்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன் நம்ம விசுவாசித்தும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வரவில்லை என்றால் நாம் பூரணப்பட்ட விசுவாசமா இல்லாதபடி அரைகுறை விசுவாசமாய் காணப்படுகிறோம். அரைகுறை விசுவாசம் என்றால் என்ன? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி இருக்கிற வாழ்க்கையில உள்ள விசுவாசம்.
கர்த்தருடைய காரியங்கள நாட்டமோ கர்த்தருடைய காரியங்கள பக்தி வைராக்கியமோ அவங்களுக்கு தெரியாது. உலகமும் பணமும் படிப்பும் பொருளும் தங்களுடைய காரியங்களை அவர்கள் முதன்மையாக என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. ஆண்டவுடைய காரியங்களை ரெண்டாவது யோசிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய விசுவாசம் பரிபூர்ணப்பட்டதா இல்லாதபடினால அவங்களை உலகத்தை ஜெயிக்காதபடி அவருடைய சோதனைகளை சிக்குண்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்லாதபடி அவர்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15:57 நம்ம வாசித்தது போல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் தான் ஜெயம் கொடுக்கிறார். அது எப்பொழுது கொடுக்கிறார் என்றால், தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டுகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 15:2 வாசிக்கும் போது, Book of Revelation chapter 15 verse 2, அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இந்த வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும். அந்த வசனம் கீழே நல்லா வாசிக்கும் போது, மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள். இந்த உலகத்துல பிசாசு பல காரியங்களை என்ன பண்றான், இந்த நாட்கள்ல நன்மை செய்கிறது போல என்ன பண்றான், உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது இவங்க என்ன பண்றாங்களா, எதுக்கும் அடிப்பணியாதபடி, உலகத்துக்கோ ஆசை இச்சைகளுக்கோ தீமைகளுக்கோ உலகத்துடைய நன்மைகளுக்கோ. அதனால்தான் மோசே சொல்றார், பார்வோனுடைய எகிப்தில் இருக்கிற எல்லா நன்மையை காட்டிலும் தேவ பிள்ளைகளோடு துன்பம் அனுபவிக்கிறது என்ன பண்ணாங்களா, அவங்க தெரிந்து கொண்டபடினால ஜெயம் பெற்றோருடைய பட்டியல்ல இவங்க பேரெல்லாம் காணப்படுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. எபிரேயர் 11 பார்க்கும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த உலகத்துக்கு அடிமையேறாதபடி, உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு தங்களை விற்று போடாதபடி கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை முதன்மையாய் வைத்தபடினால இவங்க ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஜெயம் கொடுக்கிற தேவன் இன்னும் ஜெயம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஏன் என் வாழ்க்கையில் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, முதலாவது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனால் பிறந்த அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். அதை காத்து கொள்ளவும் நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும், பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய நாம நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், நம்முடைய நீதியின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும், நம்ம பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். அப்படி இருக்கும் போதுதான் நம்ம விசுவாசத்தின் மூலமாய் இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரா இல்ல வேலையா அப்படின்னா ஆண்டவர் தான் முக்கியம். படிப்பா இல்ல ஆண்டவரானா ஆண்டவர் தான் முக்கியம். புகழா இல்ல ஆண்டவரானா ஆண்டவர் தான் முக்கியம். பணமா இல்ல ஆண்டவரானா ஆண்டவர் தான் முக்கியம். அப்படி நம்ம தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்கும் போது ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு எல்லா விதத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள்ல ஜெயத்தை தந்து ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். நிறைய நேரத்துல நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி காணப்படுகிறோம். ஆனா சில நேரத்துல பாடுகள் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன தெரியுமா சொல்றோம், நான் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறேன், பிசாசு இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வர அப்படின்னு சொல்லி அதுல நம்ம தெளிவில்லாதவர்களாய் காணப்படுகிறோம். பிசாசு கொண்டு வர்றானா இல்ல நம்மளால வருகிறதா என்று சொல்லி நம்ம அதை ஆராய்ந்து அறிய வேண்டும். கர்த்தருக்கென்று வைராக்கியமா நிற்கிற போதுதான் அது நமக்கு தெரியும். அப்ப ஆண்டவருக்கென்று வைராக்கியமா நிற்கும் போது பிசாசு கொண்டு வந்தாலும் அவற்றை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, அனுக்கிரகம் பண்ணுகிறார். அதான் சொல்றாரு, விசுவாசத்தினால் அவங்க என்ன பண்ணாங்க, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள். பல காரியங்களை இப்ப நம்ம என்ன பண்ணுகிறோம், வாசிக்கிறோம். அப்ப தேவனுக்கென்று வைராக்கியமா இருக்கும் போது மாத்திரம்தான் சத்துருடைய காரியங்களை ஜெயிக்க முடியும். உலகத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னா அது சத்துருடைய காரியங்களை நம்மளால ஜெயிக்க முடியாது. ஒரு பின்தங்கிய கிறிஸ்துவ வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காணப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் யாருக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் என்றால், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 வாசிக்கலாம். Gospel according to John chapter 16 verse 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனால் நம்ம என்ன பண்ணணும், பிறக்கும் போது உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனால் பிறந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுவாங்க என்று சொல்லி நம்ம முதல் காரியத்துல பார்த்தோம். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் பிறந்தவர்கள் தேவனுக்காக பாடுகளை என்ன பண்ணுவாங்க,
சகிப்பார்கள். பாடுகளை பற்றிய பயம் உங்களுக்கு இருக்காது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசன விதமாய் சொல்லுகிறது. யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னா நம்ம அனுபவிக்கிற சாதாரண பிரச்சனைகளை இங்க சொல்லல. தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் நாம் வாழும்போது உபத்திரவங்களை நாம் சந்திக்க வேண்டியது வரும். அந்த உபத்திரவங்கள் ஆண்டு சொல்றாரு, உபத்திரம் உண்டு, ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ண ஜெயித்தேன். அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியில வரவும், உபத்திரவத்தை தாங்கவும், அவற்றின் வழியாய் கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருக்கக்கூடிய கிருபையை மறுபடியும் பிறந்த அனுபவத்துல நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் பிறந்த அனுபவம் என்றால் என்ன? கர்த்தருக்கென்று அவங்க எல்லா விதத்துல முன்மாதிரியா வைராக்கியமா காணப்படுவாங்க. ரெண்டாவது, கர்த்தருடைய நாமத்திற்காய் வருகிற பாடுகளை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் சொல்றாரு, தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கலாம், நன்மை செய்து பாடு அனுபவிப்பது எப்படி இருக்குது? மேலானதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ஜெயம் கொடுக்கிற தேவன் யாருக்கு ஜெயம் கொடுப்பார் அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்திற்காய் அவமானங்களையும் நிந்தைகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகிக்க யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில அந்த பாடுகளால் அவர்கள் அழிந்து போகாதபடி கர்த்தருக்கென்று பாடுபடும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில இறங்கி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அவரோடு பாடுபட்டால் அவரோட ஆளுகையும் என்ன பண்ணுவோமா செய்வோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப முதல் காரியம், தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இரண்டாவது, தேவனால் பிறந்தவர்களுக்கு பாடு உண்டு என்பதை அறிந்து அந்த பாடுகளை மனப்பூர்வமாய் தேவனுக்கென்று நாம் சகிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் என்பது அது உண்மையாகிறது எல்லா விதத்துல. அப்பதான் நம்ம ஜெபிக்கும் போது அந்த காரியத்துல கர்த்தர் ஜெயம் தருகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்துல என்ன பண்ணுகிறேன், அருளி செய்கிறேன். நிறைய பேருக்கு இந்த உலகத்துல பாடு சகிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. தனக்கு ஏற்றது போல ஆண்டவரை திசை திருப்ப பார்க்கிறார்கள். தன்னுடைய வசதிக்கேற்ப ஆண்டவரை இழுத்துக் கொள்கிறார்களே தவிர ஆண்டவருடைய விருப்பத்திற்கும் சித்தத்திற்கும் சிச்சைக்கும் விட்டு கொடுக்க மனதில்லாமல் இருக்கிறபடினால அவங்க வாழ்க்கையில வெற்றி என்ற அல்லது ஜெயம் என்ற ஒரு வார்த்தையோட வாழ்க்கையில இல்லாமல் போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு பக்கம் பாடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன இருக்குது, வெற்றி இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அததான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ண ஜெயித்தேன். அப்படின்னா நீங்க உபத்திரப்பட்டாலும் நீங்க ஜெயிப்பீங்க, அதுல ஒரு ஜெயம் உண்டாகும், அதுல மாற்றம் கிடையாது. ஏன் நம்ம வாழ்க்கையில ஜெயம் இல்லை? அந்த உபத்திரவங்களை தேவனுக்குன்னு பொறுக்கக்கூடிய மனநிலைமை நம்ம என்னென்ன பண்ணல. மற்ற காரியங்களுக்கெல்லாம் மற்றவங்க யாராவது சொன்னாங்கன்னா, நம்மளை திட்டினாங்க, மற்ற காரியங்களை நம்ம இனஜன பந்துக்களோ நண்பர்களோ வேலையிலேயோ நம்முடைய உயர் அதிகாரிகளோ நம்மளை இழிவா பேசும்போது நம்ம என்ன பண்றோம், அதை தாங்கிக்கிறோம். அது நமக்கு ஒரு பெருசா தெரியல. ஆனா தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும், சிச்சையும் பாடு அனுபவிக்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய காரியமா தெரியுது. அப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் என்பது பரிபூர்ணமாய் அவருடைய வாழ்க்கையில கடந்து வராது. ஆண்டவருக்காக அவமானங்களையும் நிந்தைகளையும் போராட்டங்களையும் எல்லாவற்றையும் சகித்து நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் ஜெயத்தை தர வல்லவரா இருக்கிறார். உலகத்துல பல காரியங்கள், சொந்த பந்தங்க அவங்களை அவமானமா பேசுவாங்க, பல காரியங்களை அவங்களால தாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சில காரியங்களை சிக்ஷிக்கும் போது நல்வழிப்படுத்தும் போது அவங்களுக்கு அது எப்படி இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாததா எட்டி கசப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்க விருப்பம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறபடினால அவங்க மறுபடி பிறந்த அனுபவம் இருந்தாலும் ஜெயம் என்பது பரிபூர்ணமா அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணாது. பரிசுத்தாவி வேணும், பரிசுத்தாவிட அபிஷேகம் வேணும், நல்லா ஜெயிப்பாங்க, காத்திருப்பாங்க. ஆண்டவர் அவங்க வாஞ்சியை பார்த்து தந்தா பிறகு பாடுகள்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பாடுகளை நிலை நிற்காதவர்களாய் ஓடி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி இல்லாதபடி தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். அதுக்கு இணையான இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:35 37 ரோமன்ஸ் 8:35-37. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே.
பவுல் ரோமர் சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், உமது நிமித்தம் எந்நேரமும் என்ன பண்ணுகிறோம்? கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரை உண்மையா ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கா வைராக்கியமா இருக்கும்போது இந்த 36 வசனத்துல சொல்லுகிறபடி எல்லா காரியங்களும் நமக்கு வரும். உபத்திரம் வரும், வியாகுலம் வரும், துன்பம் வரும், பசி வரும், நிர்வாணம் வரும், நாசமோசம் வரும், பட்டயம் வரும், தனிமை வரும், கைவிடப்பட்ட நிலைமை வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். இதையெல்லாம் நம்ம ஆண்டவருடைய நாமத்துக்காக நம்ம சகிக்கும் போது 37 வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் மேல பரிசுத்தமான உண்மையான அன்பு, வைராக்கியம். முதல்ல நான் சொன்ன ஆண்டவருக்குன்னு அந்த ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணணும்? ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அந்த வைராக்கியம் எப்ப வரும்னா மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது வருகிறது. ரெண்டாவது, அதுல நிலைத்திருக்கணும். ஆண்டவருக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காட்டும் போது சாத்தான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டான், உலகம் அதுக்கு இடம் கொடுக்காது, மாம்சம் அதுக்கு இடம் கொடுக்காது. பலவிதமான இன்னல்கள், சவால்கள், போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வந்தாலும் அந்த பாடுகளை பெரிதாக நினைக்காதபடி இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் சொல்லி ஆண்டவருக்காக தொடர்ந்து நிற்கக்கூடிய மனநிலைமையில நாம் காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதுல ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். இதுல இன்னும் ஒரு ஜெயம் கிடைக்கல, ஒரு பதில் கிடைக்கல. இதுல ஒரு பெரிய நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கலன்றதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல நம்ம குறைவா இருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுது? ஒரு பேர் கிறிஸ்தவங்களா வந்துட்டு போயிருவாங்க, சபைக்கு வருவாங்க, காணிக்கை போடுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். தேவனுக்கு இந்த வைராக்கியம் பாராட்டும் போதுதான் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஜெயத்தை தந்து எந்தெந்த காரியங்களுக்கு ஜெபிக்கிறோமோ கர்த்தர் பதில் தருகிறார். ரெண்டாவது, இந்த தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டும் போது சில நேரத்துல பாடுகளையும் துன்பங்களையும் சகிக்க வேண்டியது வரும். அது எவ்வளவு நாள் சகிக்கணும்னு நமக்கு தெரியாது. சில நாட்கள் அது என்ன பண்ணும்? கொஞ்ச நாள் ஆண்டவர் உபத்திரத்துக்குள்ள உட்படுத்துவார், பாடுகளுக்குள்ள உட்படுத்துவார். அதுல நம்ம பொறுமையா காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம அதாவது நீ எதிர்பார்த்த முடிவுகளை கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன் என்று சொல்லுகிறார். உன் நம்பிக்கை ஒரு நாள் என்ன பண்ணாது? வீண் போகாது. நிச்சயமா நம்ம எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை பதில் கிடைக்கணும்னா அந்த உபத்திரவத்துல பொறுமையா இருந்து அது அன்போடு சந்தோஷத்தோடு சகிக்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள காணப்படணும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பொறுமையா இருக்கிறோம், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? பாடுகள், அவமானங்களை சகிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்காக, உணவுக்காக, வேலைக்காக, மற்ற காரியங்களுக்காக. ஏன் ஆண்டவருக்காக உபத்திரவங்களை சகிக்க கூடாது? அதனால்தான் வேதத்துல சொல்லுது, உபத்திரவத்துல எப்படி இருங்க? பொறுமையா இருங்க. ஏன்னா அந்த உபத்திரவத்துல ஆண்டவர் நம்மை உருவாக்கி பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவைகளை அனுமதிக்கிறார். அப்படி தேவனுக்காய் நம்ம பாடுபடும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில முடிவுல நிச்சயம் ஜெயம் உண்டாகும். அதுல மாற்றம் கிடையாது. வேதத்துல அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். யோபினுடைய வாழ்க்கை, எத்தனையோ ஆபிரகாமுடைய வாழ்க்கை, பல காரியங்களை பார்க்க முடியும். அப்ப அவங்க உபத்திரவத்துல பொறுமையா இருந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவங்க ஜீவித்தபடினால முடிவில தேவன் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை என்ன பண்ணாராம்? தந்து கர்த்தர்களை ஆஸ்வதித்தார். நம்ம ஆட்களுக்கு பொறுமையா, உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறதுக்கு பொறுமை கிடையாது. ஆனா உலக காரியங்கள்ல, மற்ற காரியங்கள்ல, தேவையில்லாத காரியங்கள்ல சிக்குண்டு அதுல பொறுமையா இருக்கிறோம். ஆனா தேவ காரியங்கள்ல நம்ம அதிகமாய் நம்ம பொறுமையா இருந்து உபத்திரவங்களை, பாடுகளை சகிக்கும் போது அதனால நம்ம பாக்கியவான்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கைனாவே ஜெயமுள்ள வாழ்க்கை தான். அது ஏன் நம்ம வாழ்க்கையில அது பலிக்கிறது இல்லைன்னா, இந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம இருக்கிறபடினால சும்மா ஒரு நடைப்பிணங்களா, எப்படி சொல்றது, ஒரு நாமினல் கிறிஸ்டியன்ஸ், நார்மலான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் என்பது நம்ம பரிபூர்ணமா பார்க்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா ஜெயம் எல்லாருக்கும் தேவன் தர விரும்புகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையே ஒரு ஜெயிக்கிற வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஜெயம் கொடுக்கிற தேவன் மூன்றாவது யாருக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் என்றால், ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
14 வசனம் 15 வசனம். 2 Corinthians chapter 2 verse 14 and 15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நிர்பந்தமாயிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, ஜெயம் கொடுக்கிற தேவன் யாருக்கு ஜெயத்தை தருவார் என்றால் சாட்சியுள்ள வாழ்க்கை அல்லது குணங்கள் மாறுகிற வாழ்க்கை. அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, உபத்திரவத்தெல்லாம் பொறுமையா இருப்பாங்க. ஆனா குணங்கள் என்ன பண்ணாது, பொறுமையா இருந்து கடைசி நேரத்தில் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. ஆண்டவர் அவர்களை ஆஸ்வதிக்க கூடாதபடி அவருடைய வார்த்தைகள் அவருடைய குணங்கள் என்ன பண்ணிடும், அதை தடுத்து போடுகிறதா இருக்கிறது. பரிசுத்தாவி பெறுகிற நோக்கமே எதுக்கு, நம்முடைய குணங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் உண்டாகும். அதுல மாற்றமே இல்லை அப்படின்னா நிச்சயம் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 Corinthians 2 அதிகாரம் 14 வசனம் 15 வசனத்துல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை எவ்வளவு நம்ம அறிஞ்சிருக்கிறோன்றது வாயினால அல்ல, நம்முடைய குணங்களினாலே வெளிப்படுத்த வேண்டும். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. இப்ப நம்ம மூலமா பிதாவாகிய தேவன் இயேசுவை வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய குணங்கள் ஆண்டவருடைய குணங்களுக்கு ஒத்து இருக்கும்படியாக பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். இயேசுவை நம்முடைய குணங்கள் மூலமாய் வெளிப்படுத்த, வாயில சுவிசேஷம் சொல்லி இன்னும் ஜனங்கள் ஏன் ரட்சிக்கப்படலைன்னா அவங்களுடைய குணங்களுக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவங்க வாயில நல்ல ஆண்டவரை புகழ்றாங்க, ஆனா குணம் அதுக்கு எதிர்மறையா இருக்கிறபடினால அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க கூடாதபடி விட்டு போகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துவாரு, கிறிஸ்துவனுடைய வாசனையை நம்ம மூலமா தான் வெளிப்படுத்துவார். நம்முடைய செயல்கள் மூலமா அவருடைய வாசனை விளங்கும், அவருடைய குணங்கள் விளங்கும், அவருடைய சுவாபங்கள் விளங்கும். தேவ பிள்ளைகள்னாவே முதல்ல அவங்களுக்குள்ள நல்ல சுவாபங்கள் காணப்பட வேண்டும். நல்ல சுவாபங்கள் இல்லைன்னா அவங்க அபிஷேகத்தை பெற்றாலும் சரி, அவங்க ஆண்டவருக்காக நான் பாட அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுல பரிபூர்ணமான ஒரு சந்தோஷத்தையோ விடுதலையோ ஆசீர்வாதத்தையோ வெற்றியோ அவங்களோட வாழ்க்கையில காண முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. ஒருவேளை வரங்கள் அவங்களுக்கு இருக்கலாம், நல்ல தாளந்துகள் இருக்கலாம், நல்ல கிருபைகள் இருக்கலாம், ஆனா குணங்கள் இல்லாத விதத்துல ஆண்டவர் பரிபூர்ணமாய் அவருடைய வாழ்க்கையில அவங்க விரும்புகிற காரியத்துல வெற்றியை அடைய முடியாதபடி அவருடைய குணங்கள் அதுக்கு தடையா இருக்கிறது என்பதை இந்த நாட்கள்ல நம்ம அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம யார் வழிநடத்தினாங்கன்றது முக்கியம் இல்ல, ஆண்டவர் நமக்கு பெரிய உதாரணமா முன்னோடியா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை பற்றி சொல்லும் போது நிறைய அவருடைய குணங்களை வெளிப்படுத்துகிற அநேக வார்த்தைகள் இருக்குது. அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சாகிற வரைக்கும் அவர் அடிமையாக தான் என்ன பண்ணாரு, தோற்றம் அளித்தார். அவருடைய குணங்கள்ல பேச்சுக்கள்ல எந்த விதத்திலுமே ஆண்டவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு கனவீனத்தை உண்டாக்குகிற காரியங்கள் ஒன்றுமே ஆண்டவருடைய வாழ்க்கையில காணப்படவில்லை. அப்படி நம்ம வாழும்போதுதான் நம்முடைய ஜெபங்கள்ல ஒரு வெற்றியை பார்க்க முடியும், நம்முடைய காரியங்களை ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் பார்த்திருக்கேன், நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல வைராக்கியம் இருப்பாங்க, ஆனா அவங்க குணங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கூட அவளுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறபடினால ஆண்டவருடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாமல் போகிறது. அதுக்கு இணையா இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 11 வசனம், புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 12 verse 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன பண்ணாங்களா, ஜெயித்தார்கள். ஆண்டவருடைய ரத்தத்தினாலதான் பிசாசு பயப்படுறான். ரெண்டாவது, பிசாசு பயப்படுற ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாதபடி நம்ம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை ஆண்டவர் பாதுகாப்பார், தீமைக்கு விலைக்கு நம்மளால ரட்சிக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை என்ன பண்ணாங்களாம், ஜெயித்தார்கள். வசனத்துக்கு சாட்சியா இருந்தாங்க, வசனத்தின்படி கீழ்ப்படிந்தார்கள்.
வசனத்தின்படி தங்களை சாட்சியாய் ஒப்பு கொடுத்தார்கள். அவங்க சாட்சியுள்ள வாழ்க்கை ஆண்டவருடைய வசனத்தை பிரதிபலிக்கிறதாய் காணப்பட்டது. பிரசங்கம் பண்றது மாத்திரம் இல்ல, நம்முடைய குணங்கள்ல இருந்து ஆண்டவருடைய வசனம் வெளிப்படணும், ஆண்டவருடைய சுவாபம் வெளிப்படணும், ஆண்டவருடைய குணங்கள் வெளிப்படணும். அப்படி காணப்படும் போது சத்ரு ஒரு நாள் நம்ம ஜெயிக்க முடியாது. நாம் சத்ருவை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இந்த பூமியிலே நம்ம அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு இந்த வைராக்கியம் பாராட்டி பாடுகளை சகிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாடுகளுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு தந்து, அது மாத்திரமல்ல சாட்சியாய் கர்த்தர் என்ன பண்றாராம், நம்மை நிலைநிறுத்துகிறார். அதனாலதான் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பலனடைந்து யூதேயா சமரியா உலகத்துடைய எல்லா முடிவு பிறந்து எப்படி இருப்பீங்க, சாட்சிகளா இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாட்சி சொல்லுகிறது கிடையாது, நம்மளை பார்த்தாலே கிறிஸ்துவனுடைய வாசனை, ஆண்டவரை அறிகிற அறிவினுடைய வாசனை நம்ம வாழ்க்கை மூலமா வெளிப்படணும். நம்முடைய குணங்கள், பேச்சு, செயல்கள் தேவனுக்கு பிரியமானதாய் காணப்படும் போது அதை பார்க்கிற ஜனங்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ 100% தேவன் அதை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்றோம், கிடைக்கலனா ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் இல்ல போல அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லிடுறோம். கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப சத்ருவையும் பாவத்தையும் மாம்சத்தையும் நம்ம ஜெயிக்கும் போது நம்ம எந்த காரியங்களுக்காக எதிர்பார்க்கிறோமோ அதுல ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடு நிறைந்ததாய் காணப்பட்டாலும் ஒரு பக்கம் ஜெயம் உள்ளதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நான் உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனா நான் உலகத்தை என்ன பண்ண ஜெயித்தேன். கர்த்தருடைய நான் உலகத்துல வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் பாடுகள்ல இருந்தாலும் உலகத்தை ஜெயித்தாங்க, ஒருத்தராவது ஜெயிக்காம கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில தேவன் நம்மை இந்த நாட்கள் அழைக்கிறார். இப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நன்மைகள், நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம வாழ்க்கையில நம்ம வாஞ்சிக்கிற நன்மைகள், நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் இன்னும் நமக்கு கொடுக்கப்படாதக்கூடிய காரணம் என்ன என்பதை இந்த நாட்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்தார். அதனால நம்ம ஒப்பு கொடுத்து இருக்கிற நிலைமை இல்லாதபடி இன்னும் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்ட ஃபர்ஸ்ட் ஆண்டவர், அதுக்கப்புறம் தான் மற்ற காரியம். அப்படி வைராக்கியம் பாராட்டும் போதுதான் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும். எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பதில்லை. ஆண்டவர் சொல்றார், பரிசேயர் சதுசேயருடைய ஜெபங்கள் ஆண்டவர் என்ன பண்றதையா கேட்கறது இல்ல, மாயமா ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒன்னா இருக்குது, அவங்களுடைய ஜெபம் ஒன்னா இருக்குது. அப்படி இல்லாதபடி நம்முடைய நோக்கம் ஆண்டவரை உயர்த்துவதாய் காணப்படும் போது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் தந்து பதிலளித்து ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த காலவளைக்காக ஜெபிக்கிறோம், எங்களோட பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் அதனால் வருகிற பாடுகளை நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுடைய குணங்கள்ல ஒரு மாற்றத்தையும் ஆண்டவரே எங்களுடைய செயல்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில தேவனை ஆண்டவரே அப்பா அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறதாய் எங்களுடைய ஜீவியம் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எங்க வாழ்க்கையில நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சாட்சி சொல்ல, சாட்சியாய் வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை ஜெயம் பெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலவெளியை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஐயா. இனி வருகிற நாட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிப்பவர்களாக காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்யும். இந்த நல்ல நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய
நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில ஹென்னூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள ஷோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.